ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேசரிங்க. கேசரி நார்மலாக கேசரி பண்ணி சாப்பிட்ருப்போம். இது வந்து பால் கேசரி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு நார்மலாக கேசரி செய்கிற மாதிரி தான். ரவையை ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து ரவையை நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இதுக்கு நான் மெஷர்மெண்ட் எதுவுமே பண்ணலைங்க, குத்து மதிப்பாக தான் பண்ணேன். கொஞ்சம் நல்லா வருங்கிறதுல தான் மெஷர்மெண்ட் எதுவும் பண்ணலை. 2 கப்பு தண்ணி வச்சுக்கிட்டு வறுத்த ரவையை வந்து அது போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதும் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கலருக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட நல்லா அரைச்சி செஞ்சுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இப்போ வந்து கேரட் சேர்க்கலைங்க, கலர் பொடி தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததும் ரவையை போட்டு நல்லா கிண்டி நல்லா வெந்ததும் ஜீனியை போட்டு இறக்கும் போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிறீங்கன்னா நம்ம சுவையான ரவா பால் கேசரி ரெடி.